நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் புதுடெல்லியில தான் சார் இருக்கேன். இப்ப பாத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. இங்கே புதுடெல்லியில எல்லா பகுதியிலுமே மக்கள் சாலை மறியலில் இறங்கி இருக்கிறார்கள். டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைதை கண்டித்து மறியல் நடந்து கொண்டு இருக்கிறது. நானும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாஜக அரசை, மோடியை கண்டிக்கிறது. இது தேவையற்ற கைது. நாட்டில் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. பஞ்சம் தாண்டவமாடி கொண்டு இருக்கிறது. பசி பட்டினியோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதிய பிரச்சனை, மத பிரச்சனையை பாஜக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிய நாடுகள்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன இந்தியாவை. ஒரு பக்கம் சைனா நம்முடைய மண்ணை எல்லாம் அபகரித்து வருகிறது. இதையெல்லாம் கவனம் செலுத்தாத மோடி தனக்கு யாரும் நிகராக ஆட்சி செய்யக்கூடாது, மாநில கட்சிகளை தொடர்ந்து நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில எப்போ நடந்ததுவதற்கு நீங்கள் விசாரணை செய்யுங்கள், தவறு கிடையாது. விசாரணை செய்யுங்கள், அழைத்து பேசுங்கள். முடிந்தால் குற்றம் என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால், இதில் தவறு நடந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தரலாம். இப்பொழுது விசாரணை நடக்கும் பட்சத்தில் எதற்காக இந்த கைது? அப்போது ஒரு மாண்பு முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் இந்த நிலை என்றால் சாதாரண பாமர மக்கள், கிராமங்களில் வாழ்கிறவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்றுதான் மக்களுடைய பார்வையும் கேள்வியும். உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, சுட்டிக்காட்ட இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கைது செய்யக்கூடாது, முதலில் விசாரணையை மேற்கொள்ளுங்கள். அந்த விசாரணை அடிப்படையில முகாந்திரம் இருந்தால் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்றம் அதை விசாரிக்கட்டும், நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும். அதற்கு பிறகு சிறைக்கு அனுப்புங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சிறைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று பல வழக்குகளை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால், எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்மேல் போடப்பட்ட வழக்கில கூட ஒரு நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, எதற்கு இவரை கைது செய்தீர்கள், என்ன காரணம். ஏனென்றால் அந்த வழக்கெல்லாம் கைவிடப்பட்டது. அப்பொழுது நீங்க யாரை வேண்டுமானாலும் சிறை பிடிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்றால் சட்டம் எதற்கு? அரசியலமைப்பு சட்டம் எதற்காக இருக்கிறது? அதை எதற்காக தவறாக மோடி அரசு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது? கேள்வி எல்லாம் எழுகிறது. தொடர்ந்து ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன் உடைய மகன் ஏமன் சோரனை கைது செய்தார்கள். இப்பொழுது இன்னொரு முதலமைச்சர், புதுடெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு காலத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக விடுதலை போரில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போராடும் போது எல்லா தலைவரையும் சிறைபிடித்தினார்கள், எல்லோரையும் அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். ஆனால் வன்முறை இல்லாமல் காந்திய வழியில தேசபக்தியோடு நாடு விடுதலை அடைந்தது. இப்பொழுது மீண்டும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி போல் எல்லோரையும் சிறைபிடிப்பேன், எல்லோரையும் கைது செய்வேன், என்னை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, வாதம் இருக்கக்கூடாது, வாதம் நடத்தக்கூடாது என்றால் இது எங்க போய் கொண்டிருக்கிறது இந்திய அரசு? ஆக இப்படிப்பட்ட பாசிச சக்திகளுக்கெல்லாம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் ஒரு தீர்ப்பை வழங்குவார். அந்த தீர்ப்பு தான் ஆட்சி மாற்றம் என்பது. ஆகவே இந்தியா கூட்டணிக்கு இதெல்லாம் வலிமை சேர்க்கும் விஷயத்தை தான் மோடி அவர்கள் செய்து வருகிறார். அதோடைய இப்ப கடைசி அத்தியாயம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தொட்டு இருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லாம் பேசுவது என்னவென்றால், இவர்கள் மாநில கட்சிகளை இழுத்து போட வேண்டும், கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிமுக, விஜயபாஸ்கர் மேலாள் அமைச்சர், அவருடைய வீட்டில் எப்பொழுது சோதனை நடந்தது, எப்பொழுது நீங்கள் கைப்பற்றினீர்கள் ஆவணங்களை எல்லாம், எதற்காக இப்பொழுது போய் அவரை மீண்டும் ஒரு சோதனையிட்டு அழைக்கிறீர்கள்? இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம். அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இந்த சோதனை இருக்காது. அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கவில்லை என்றால் இந்த சோதனை. ஜனநாயகத்தை இவர்கள் சிதைக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாக தெரிகிறது. ஆகிய வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை இந்த தேர்தலில் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை ஓரங்கட்டுவார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க என்பதில் மாற்று கருத்து இருக்கார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.